சூர்யா இங்க வா. உங்க பைக்கோட ஸ்டாப் சிம்மா. ஒரு அனிமலோ பேயோ ஸ்பாட் பண்றேன்னு நினைக்கிறேன். நல்ல ஆக்சுவலா 100 மீட்டர் வரைக்கும் உள்ள போகுமா? ஏதோ உடம்பு இறந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. விட்டுலாமா? சரி ஜம்ப் பண்ணிடுறேன் பேசாம. 1 2 3 ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன வீடியோ. சொல்ல எல்லாருக்கும் நான் வேறு நாள் இருக்கேன். ஸோ எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று வந்து கடைசியாக வேகமனில் முடிச்சல. ஸோ இன்றைக்கி வேகமன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம். ஏர்லி மார்னிங் ஃபாக் பார்த்தீங்களா, ஒரு பிச் நம்ம சென்னையில் போகி அடிச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு லாக்டவுன், பட் ஸ்டில் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் இது தான். வந்து நைட்டு பங்கமாக காமிச்சாங்க. ஃபுல் ஃபெசிலிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் வாங்கிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன். ஐ மீன் 2 நாளைக்கு ரெண்ட் வாங்கிட்டோன்னு பார்த்து வேறு யாருமே இல்லை. ஹைலைட் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு புக்கே எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. காஃபி போடலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா பார்த்துக்கோங்களேன். ரெஜஸ்ட் 2500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு தான். 2500 6 பேருக்கு. ஸோ இன்றைக்கி லாக்டவுன். ஓகே, லாக்டவுனில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ப்ளஸ் சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லலை, இன்றைக்கி லைட்டாக பெட்டராக இருக்குது. சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இருங்க, நான் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி மட்டும் கிளியர்னு கட்ட காமிச்சிட்றேன். ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் பைக்ஸ்லாம் பங்கமாக இருக்கா, அதான் கிச்சன். இது நம்ம டபுள் பெட்ரூம். ப்ளஸ் ப்ராப்பர்ட்டியில் வேறு யாருமே இல்லை, நாங்கள் அப்புறம் 2 வேலை செய்கிறவங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லான் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரூமே. ஸோ இது என்ட்ரன்ஸ். ஸோ ஒரு வழி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கிச்சனில் வந்து டீ போட போகிறேன். பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் காஃபி போடலாமா, அதை நம்ம மட்டும் குடிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பார்சல் மட்டும் இருக்கு. ஸோ காஃபி மட்டும் போடலாம். அப்போ அட்லீஸ்ட் காஃபி பவுடர் வச்சிருக்கு. காஃபி பவுட்ரு தண்ணி போட்டு பிளாக் காஃபி போடுறீங்களா? சரி வாங்க, நான் அப்படியே காஃபி பண்ணுறது ரெடி பண்ணுறேன். பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. இல்லை வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து 2 பேர் தான் காஃபி. எனக்கு ஒன்று எழுப்பி விடுவேன். யார் குடிக்கிறாங்களோ அவங்களோட தான் காஃபி. ஸோ வாங்க. சோல் சமைச்சு நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல, காஃபி டீ இது மாதிரி தான் போடுவேன். வட சட்டியில வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லி தர போறேன். சர்வமே சமையல். சிக்கன் பங்கமா செய்வேன். வாஷ் பண்ணியாச்சு. காஃபி போட்டு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக சன்ரைஸும் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் ஒய்ஃபைக்காக. டிகே தான் வந்து ப்ரோ சன்ரைஸ் ஆகுது பார்க்கல. நான் நினச்சேன் ஃபாக் ஆனால் சன்ரைஸ் ஆகுது, பார்த்தா சரியான பியூட்டிஃபுல்லாக சன்ரைஸர் ஆகிட்டுருக்கு. லைக் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அடிக்குது. ப்ளஸ் இந்த இதில் எனக்கு பிடிச்சது ஃபாக் தான். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து 3 கூட அவ்வளோ நம்ம ஃபாக் பார்க்கல. சன்னைக்கு ஃபாக் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி காட்டு. ஓகே, 6.5 hours later. ஓகே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சு. இப்போ தான் தூங்கி அழிச்சோம். சாப்பாடு இல்லை, இதெல்லாம் பனினால தான் வர இரும்பல். எல்லாருக்கும் ஏதோ நல்லதாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீல் சைடு எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 60 ரூபா தானா. 60 ரூபா சிக்கன் ரைஸ், 60 ரூபா சிக்கன் குழம்பு, 60 ரூபா இது. ஸோ சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் நாங்கள் சாப்பிட்றது, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக ஈவினிங் வந்து சேர்ந்தாச்சு. லாக்டவுனில் டைம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் பைக் இருக்கிறனால டைம் ஓடிச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:58 6 மணி ஆச்சு. கிளைமேட் பங்கமாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து இன்ஸ்டாக்காக யூடியூப்காக ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுத்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே நான் பேக்ரவுண்டாக காட்டுறேன் பாருங்களேன். சூப்பர் பைக்காக இருக்கட்டும் இல்லை நார்மல் பைக்காக இருக்கட்டும், the way you look at your bike, that matters a lot. ஸோ
எல்லாரும் வந்து தம்ப்நெயிலுக்கு எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் இப்படியாச்சும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. 2000 years later. ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. சொல்கிறேன் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகமன் தான் வந்திருக்கோம். யூஸ்வலாக வேகமன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரோடும் இருக்கும். ப்ளஸ் காலையும் ஈவினிங்கும் கிளைமேட் பங்கமாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்தபோதே ஃபாகிஷாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி, சன்ரைஸ்க்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஜீப்லாம் வந்திருக்கோம். ஸோ கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது. ஸோ நான் அப்படியே சன்ரைஸ் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து ஒரு 1/2 hour இருக்கும், இன்னும் சன்ரைஸ் ஆகலை. பட் ஆனால் நாங்கள் கேரளா வந்து ஒன்று ப்ராப்பராக ஒன்று ஃபாக் பார்க்கவே இல்லை. நான் மூணார் வந்துட்டு நாங்கள் ஃபாக் பார்த்தும் போது கூட ஒரு காலில் 10 நிமிஷம் சரியான சில்லாகிட்டு விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நான் ரெயின் லைனர் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த ஹுட்டி, அப்புறம் இந்த நார்மல் டிஷர்ட் போட்டிருக்கேன். போட்டால் தான் கொஞ்ச நாச்சும் மேனேஜ் பண்ண முடியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரியான ஃபாக் கைஸ், வந்ததுக்கு ஒர்த்தியாக. ப்ளஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2,500 3,500 கேட்டாங்க. நாங்கள் 2,500 பேஸ்ட்டு ப்ளஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுற்றி காட்டுங்கண்ணா, கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருக்கோம். லாக்டவுனில் ஒரு டே வேஸ்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரிச்சில். ஸோ அதனால் பேக்ரவுண்டே ஆக்சுவலாக செம்ம இருக்குல்ல. டேம் இம்ப்ரெஸ்ட் மேன். கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கரெக்டில்? எஸ். ஸோ சன்ரைஸ்லேருந்து நான் தான் அழகாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக தொட்டாசு நீங்கள் போவோம் ப்ரெஸ் பண்ணுறா. இது செடி தான் ஒரு தொட்டாசு. எதுக்கு? ஸோ கைஸ், ஒரு வழியாக சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட் போக போகிறோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இது மாதிரி தான் மிஸ்டியாக ப்ளஸ் இது மாதிரி புல்லாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பைக்கில் வரலாம், பட் ஸ்டில் நம்மளுக்கு இந்த லோக்கல் ரூட் தெரியாதுன்னு சொல்லிட்டு கஷ்டம். பட் ஸ்டில் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வரும்போது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஹிமாலயன் எங்கள் மூஞ்சி தெரியுதா? ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்புவோம் ஆஃப்டர் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் மேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தான் அது. ஸ்டே டியூன். ஓகே, ஸோ கைஸ், லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஒரு டனலை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டனல் ஆக்சுவலாக 100 மீட்டர் வரைக்கும் உள்ளே போகுமா. ஸோ போய் பார்த்துடலாம். என்ன எனக்கு அந்த வவால் இருக்கும்னு சொல்லிட்டு பயமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஓகே, தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோல்டாக இல்லை, பட் ஸ்டில் கோல்டாக வருது. ஸோ உள்ளே போகலாம். ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டு இருந்தாங்களா, உள்ள பேட்ஸ் அதெல்லாம் கேட்டுச்சோம். ஆனா ஃபுல்லா அரிசி மூட்டை தான் போட்டுருக்காங்க. அரிசி மூட்டை என்னன்றதுல காலு சரியான பயமா இருக்கு. ஆனா ஆமா, இதெல்லாம் கால் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். தெரியுதா பேக்ரவுண்டு? லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மீட்டர் தான் வந்துருக்கோம். 100 மீட்டர் வரைக்கும் உள்ள போலாமா. ஸோ உள்ளதான் போயிட்டு இருக்கோம். சரியான திகிலா இருக்கு. ஆனால் ஆஃபீஸில் கட்டுற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு 10 மீட்டரே உள்ள வந்துருக்கோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திகிலாக இருக்கும். அந்த மூஞ்சி கண்ணில் ஒரு வழியாக டனல் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம 2 பசங்க மட்டும் உள்ளே போயிருக்காங்க. பார்த்தீங்களா, செம்ம டீப்பாக இருக்குல்ல. ஸோ ஒன்றும் ரிட்டர்ன் வர அறிகுறி சுத்தமாக இல்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வரைக்கும் இது உள்ளே போகுது. ரொம்ப பழைய காலத்து டனலாம். செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டெஃபினட்டாக பேக் பண்ணி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, ஒர்த்தான ஸ்பாட்னா டெஃபினட்டாக இஃப் யூர் அட்வென்ச்சர் லெவல் முடிஞ்சால் 100 மீட்டர் உள்ளே போய் காட்டிக்கோங்க. ஓகே, ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது 2 கண்ணுச்சு, பேட் கண்ணுச்சு.
நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், வேணாம் நம்மளுக்கு எதுக்கு. ஸோ அடுத்த ஸ்பாட்டில் கட்டிடுவோம். இப்போதைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஸ்டார்டிங் அந்த சன்ரைஸ்க்காக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளாட்டியூ மாதிரி ஒரு மலைக்கு போனோம். ஸோ அந்த இடத்துல ஃபாக் மிஸ்ட் பங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டனல் இருக்குல்ல, அந்த டனல் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் வருமா. எப்போ இருந்துச்சு, இவன் தான் உள்ளே போயிட்டு இருந்தான். ஆமாம், வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் பவால பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கவே கடைசி செம்ம தூரமாக உள்ள போக வேண்டியதா, போ அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி தான். ஆனால் த்ரில்லிங்காக இருந்துச்சு. நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் மேபி நம்ம நடந்து போயிட்டே தனியாக போக முடியாது. அடுத்த ஸ்பாட் போகணும், அதனால தான் வந்தாச்சு. ஸோ அடுத்து வாட்டர் ஃபால்ஸும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் ரொம்ப நல்லாவே தண்ணி இருந்துச்சு, இப்போதைக்கு நார்மலாக இருக்கு. மண்ணெல்லாம் கண்ணு வருது, அதனால குளிக்க முடியாது. சீக்கிரம் இந்த கோல்டன் ரைஸ் வரத்துக்குள்ளே நம்ம அடுத்த சூசைட் பாயிண்ட் போகணும். ஓகே, ஸோ சீக்கிரம் நம்ம இந்த கோல்டன் ஹவர்ஸ் வரதுக்குள்ளேயும் சீக்கிரம் இந்த கோல்டன் ஹவர்ஸ் வரதுக்குள்ளேயும் நம்ம சூசைட் பாயிண்ட் போறோம். ஓகே, சூசைட் பாயிண்ட் போறோம், டிகே கொலை பண்றோம். ஆமா, என்னோட உயிருக்கு ஏதாச்சுன்னா இந்த வீடியோ தான் ஆதாரம். நாங்க இந்த வீடியோ போட மாட்டோம், இதே நான் கட் பண்ணிடுவோம். நீ செத்துட்டீடா, ஆர்ஐபி போட்டு அதுல நான் கண்டென்ட் போட்டு வியூஸ் ஏத்திப்பேன். ஓ, அவர் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அவருக்கு. இல்ல வேணாம், நம்ம வாங்குது அழுவுல இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். ஸோ அடுத்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் தான். சரி, ஜீப்ல ஒரு வீடியோ கூட எடுக்கலையா, அதனால. ஸோ அடுத்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். சரி, ஜீப்ல ஒரு வீடியோ கூட எடுக்கலையா, அதனால தான் மூஞ்சா காட்டுறான். ஜீப் வந்து அவர் ஓட்டுறது பயங்கரமா எடுக்கணும். ஆக்சுவலா வெளியே சரியான டஸ்ட் வேற. ஸோ நம்ம அங்கே போயிட்டு கட்டிட்டு போடுவோம். அவர்தான் நம்ம ஜீப் பண்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சைட் போய் பார்த்துருவோம். சூசைட் பாயிண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க போல், அதனால சூசைட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் என்ன பாருங்களேன், இல்லை லைக் ஒரு வேலி கூட இல்லை கைஸ், ஒன்றும் ஸ்டில் திகிலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டான வியூ கட்டா செம்மையாக இருக்குது. லைக் அந்த ஆழம் தெரிதா, இன்னும் அந்த டீப்பாக அப்படியே போகுது. இந்த ஆங்கிளில் தெரில நினைக்கிறேங்க. ஸோ அங்கே தான் நம்ம பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணன் தான் நம்ம இந்த வழியெல்லாம் சுற்றி காட்டுறது. எனக்கு ஒரே டவுட், இது ஏன் சூசைட் பாயிண்ட் கூப்பிடுறாங்க? இது ரொம்ப அந்த ஸ்லீப்பாக இருக்குல்ல, ஓகே, அதனால சூசைட் பாயிண்ட். சூசைட் பாயிண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க போல, அதனால சூசைட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. பட் ஆனால் இங்கே சம்பவம் எதாவது நடந்தது இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வேலி போடுற அப்பெல்லாம் எதுவும் இல்லையா? இது கவர்மெண்ட்டுக்கு இதுல இது ஆகலை இதுவரை. ஓகே ஓகே, அவங்க ஆயிட்டுனா போடுவாங்க. நாங்க ஜீப்ல இறங்க வந்து அவங்க எல்லா டிரைவர்மாரும் சேர்ந்து ஒரு ஸ்பாட்டு கண்டுபிடிச்சு அப்படி நாங்க இப்படி கொண்டு இங்க காமிக்க. ரைட் ரைட். ஆனா நாங்க பைக்ல வந்தா கொஞ்சம் ரிஸ்க். ஆனா பைக்ல வரலாமா? இங்க இருந்து இதுல இருந்து டவுனுக்கு இப்போ பக்கம் தான் இது, டவுன் பக்கம் தான். இதுல இருந்து பைக்ல இங்க வரலாம்னா வரலாம். ஓகே, இந்த இந்தால போற நம்ம ஆஃப் ரோடு போன இடத்துல எல்லாம் பைக்ல போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா, அந்த இடத்துல ஸ்லோமா. எங்க போறோம்? அது இதோட நம்ம ஆஃப் ரோடு முடிஞ்சிட்டு. ஓகே, அப்ப முடிஞ்சு இப்போ நம்ம நீங்க உங்க ரூமுக்கு அங்க கொண்டு வரது. ரைட். ஒரு கல்லையில ஏறினீங்களா, அங்க கொண்டு விட்டுட்டு. ஆக்சுவலா ரூம் போற வியூலயே வந்து சைடுல வந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி கிரீனிஷா இருக்கும்ல. ஆக்சுவலா நைட் டைம்ல தான் ஒழுங்கா பார்க்க முடியல. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். சேட்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேகமோன் எதையும் ஜீப் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா வச்சு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக பார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சரி, ஓகே, கூப்பிடுவாங்க. நன்றி, தேங்க்ஸ். ஸோ இதான் கைஸ் கான்டாக்ட் நம்பர். பேர் சேட்டா? ஜஸ்டின். ஜஸ்டின். ஸோ இங்கே கால் பண்ணி, இங்கே வந்துட்டோன்னு கால் பண்ணி ஜஸ்டின் கேளுங்க. இந்த நம்பர். ஓ, 2 நம்பரா? ஓகே ஓகே. ஸோ இதான் கைஸ் நாங்கள் வந்த ஜீப்போம். 2x2 தான், பட் பங்கமாக இருக்குது. வியூவும் பங்கமாக இருக்குல்ல. சரி கைஸ், நான் போகும்போது ஏதாவது வியூ நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ வரைக்குமே உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் எது வியூ இல்லைனா அப்படியே நீங்கள் கோபுரம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ கால் போகலாம். கைஸ், நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தில்ல, இதனால தான் எனக்கு சளி பிடிச்சிது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆல்ரெடி கிளைமேட்டுக்குள்ளே இந்த இது வேறு சமாளம். இந்த ஊர் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அது சாப்பிட்டியடா. கேக்குதா கோபி? வீடியோ இதோட முடிச்சுக்க. இந்த வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபரெண்டா எடிட்டிங் பண்ணிருப்பேன், பிளஸ் எடுத்துட்டு போயிருப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிரிச்சீங்கன்னா
சரி கைஸ், see you in another vlog. Bye guys, love you, take care. அடுத்த vlog வந்து வெறித்தனமா வரும். கண்டிப்பா வெறித்தனமா கேரண்டியா நான் கொடுப்பேன். பாப்போம். ஓகே, bye, love you, take care.